அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்ததால் காஷ்மீரிலிருந்து சுற்றுலா பயணிகள் முற்றிலுமாக வெளியேறி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளிலிருந்து தற்போது சுற்றுலா பயணிகள் வெளியேறி வருகிறார்கள்? விவரங்கள். நேற்று பிற்பகல் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் சென்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் முழுவதுமாக அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். பஹல்காமில் இருந்து தற்போது அந்த பகுதியில் இருந்து மட்டுமல்லாமல் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் ஸ்ரீநகர், லடாக் உட்பட அந்த ஜம்மு காஷ்மீர், லடாக் மாகாணங்களுக்கு சென்றிருந்த அனைவருமே சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர் திரும்புவதற்காக நெடுஞ்சாலைகளில் பயணித்து வருவதால் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்திலும் அதிகமானோர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. குல்மார்க், சோனமார்க், ஸ்ரீநகர் உட்பட பல இடங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய சுற்றுலா திட்டத்தை பாதையில் நிறைவு செய்து கொண்டு சொந்த ஊர் புறப்பட தொடங்கி இருக்கின்றார்கள். இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் இருந்தும் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா வந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வந்தது. கோடை வெயில் தொடங்கி இருப்பதன் காரணமாக கோடை காலத்து சுற்றுலா திட்டமிடல் அடிப்படையிலே ஏராளமானோர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குவிந்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று ஜம்மு காஷ்மீரினுடைய குட்டி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய பஹல்காம், பைசரோம் பகுதியில் நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் தங்களுடைய சுற்றுலா பயணங்களை எல்லாம் பாதியிலேயே முடித்துக் கொண்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் இருந்து வெளியேறக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதற்கு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் காஷ்மீர் மாநிலத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுடைய மனநிலை இப்போது என்னவாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். காஷ்மீரிலிருந்து புறப்படக்கூடிய அனைத்து நெடுஞ்சாலைகளும் தற்பொழுது பொதுமக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தில் ஏராளமானோர் விமானங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கூடுதலாக விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அங்கு சிக்கியிருப்பவர்களை மீட்டு வருவதற்காக ஜம்மு காஷ்மீரில் இருந்து வெளியேற நினைப்பவர்களுக்கு உடனுக்குடன் உதவக்கூடிய வகையிலாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சோனமார்க், குல்மார்க் உள்ளிட்ட சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களில் இருந்தும் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை முறையாக அந்த பகுதிகளுக்கு அழைத்து சென்று அனுப்பி வைப்பதற்கான பணிகளிலே மாநில அரசு ஈடுபட்டு வரக்கூடிய தகவலை காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் வெளியேறி செல்லக்கூடிய பயணிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழு அளவில் பின்பற்றப்படுகின்றன. ஏற்கனவே தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் நெடுஞ்சாலை பகுதிகளும் தற்பொழுது தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகின்றன. ஏனென்றால் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தொடர்பான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய நடமாட்டம் எந்த பகுதியிலேனும் இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகளும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிறகு அதிர்ச்சியில் உறைந்து தற்பொழுது தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருவதன் காரணமாக நெடுஞ்சாலைகளில் அதிக கூட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. பலரும் தற்பொழுது ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நோக்கிய சாலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அந்த சாலை பகுதிகளில் எவ்வித அசம்பாவிதமும் போக்குவரத்து நெரிசலும் பெரிய அளவில் ஏற்பட்டு விடாத வகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு தற்போது பின்பற்றி வருகின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு தற்போது சென்றிருக்கின்றார். மேலும் பல்வேறு தரப்பிலும் ராணுவத்தினுடைய உயர்நிலை அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே காஷ்மீர் மாநிலத்தில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 முதல் 8 நபர்களை, பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் சுற்றுலா பயணிகள் தான் குறிவைக்கப்படுகின்றார்கள். தீவிரவாதிகளுடைய தாக்குதல் இலக்காக ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணியரே இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா சென்று இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது காஷ்மீரில் இருந்து திரும்பி வருகின்றார்கள். மேலும் காஷ்மீருக்கான சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே செல்ல திட்டமிட்டிருந்தவர்களும் தங்களுடைய பயண திட்டத்தை ஒத்திவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.